யூனிவர்சிட்டி எபிசோட் 9ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ராத்திரி தூக்கம் வராம ஜென் ரூமை விட்டு வெளியே போக பசங்களோட ரூம் கதவு திறந்தே இருக்கு. அதனால உள்ள போய் பாக்குறா. ஆனா உள்ள யாருமே இல்ல. அதனால பாதுகாப்புக்காக ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு வெளியே போறா. வெளியே 4-5 பசங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் மறைஞ்சுக்கிறா. அப்போ பில்டிங்குள்ள இருந்து ஒரு பையன் வெளியே வர, வெளியே இருந்தவங்கள ஒருத்தன் மேல என்ன நடக்குதுன்னு கேக்குறான். அதுக்கு அவன், இப்பதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் ஆரம்பிக்கிறதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன், இன்னும் நிக்கியும் வரல, அவ பிஸியா இருக்கிறாளாம், அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அப்போ ஜென் பக்கத்துல ஒரு பூனைக்குட்டி வர அந்த சத்தத்தை கேட்ட ஒரு பையன், அங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்றான். இன்னொருத்தன் அது பூனைதான்னு சொல்ல மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன், நாம உண்மையாவே அவனை நம்பலாமா, வந்த உடனே கோ லீடர் ஆயிட்டான், இதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன், நம்மளால என்ன பண்ண முடியும், பாஸுக்கு அவனை பிடிச்சிருக்கு, நாமளும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அவன்கிட்ட பாஸ் எதையோ பார்த்திருக்காருன்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன், இந்த குரூப் போட்டி எல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு, நாம எப்பவும் டெவில் காட் வாரியர் குரூப்பை விட ஒரு படி முன்னாடி இருக்கணும்னு சொல்றான். சரி டைம் ஆயிடுச்சு போகலான்னு இன்னொருத்தன் சொல்ல எல்லாரும் உள்ள போறாங்க. அவங்க பின்னாடியே ஜென்னும் போறா. அப்போ மேல இருந்து இன்னொரு பையன் இறங்கி வர உள்ள போனவங்க அவன்கிட்ட, புதுசா வந்தவன எதுக்காக எங்க கோ லீடரா ஏத்துக்கணும், அந்த பதவிக்கு தகுதியானவங்க நம்ம மெம்பர்ஸ்லயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள ஒருத்தரை ஏன் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு கேக்குறான். அதுக்கு அவன், தேவையில்லாம குறை சொல்லாதீங்க, நம்ம பாஸோட முடிவை நம்பணும்னு சொல்றான். அப்போ ஜென் பக்கத்துல மறுபடியும் அந்த பூனைக்குட்டி வர அவ அதை தூக்கிக்கிறா. சத்தத்தை கேட்ட ஒரு பையன், வெளியே யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்ல அதுக்கு இன்னொருத்தன், அது பூனைக்குட்டி தான் சொல்ல அடுத்ததா டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் மேல போறாங்க. ஜென்னும் பூனைக்குட்டியை விட்டுட்டு அவங்க பின்னாடி போகலான்னு நினைக்கிறப்போ நிக்கி வரா. வந்தவ, நீயே உன் கண்ணால பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க அவ பக்கத்துல போட்டுட்டு போறா. அதை பார்த்த ஜென் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பாக்குறா. பிரான்சிஸ்கோ மைக்ல கேம இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்க லாக்கரை செக் பண்ண சொல்றாரு. லாக்கருக்குள்ள இருக்க பேப்பர்ல பேர் இருந்தா அவங்க தான் உங்க டார்கெட், பேர் இல்லனா அந்த டார்கெட் நீங்க தான் சொல்றாரு. உடனே பசங்க போய் லாக்கரை பாக்குறாங்க. சில பேருக்கு சந்தோஷம், சில பேர் பேப்பரை பார்த்து அழறாங்க. அதை பார்த்த சுப்ரீமோ ஜென்னையும் அவளோட லாக்கரை செக் பண்ண சொல்றாரு. ஜென்னும் போய் பாக்குறா. அவ லாக்கர்ல இருந்த பேப்பர்ல எந்த பேரும் எழுதி இல்ல. அதுக்கப்புறம் ஜென் ரூமுக்கு வர அங்க மேட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்னை பார்த்த மேட், இதை நான் அக்விசிஷன் பார்ட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன், நாம இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சந்தோஷமா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் நினைச்சேன்னு சொல்றாரு. நீ போதையில இல்லாதப்போ சொல்லுன்னு ஜென் சொல்ல, நான் போதையில இருந்தா என்ன, நான் போதையில இருந்தாலும் நீ அழகா இருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. மேட், நம்ம வாழ்க்கை ஏற்கனவே ஆபத்துல இருக்கு, இப்ப நீயும் ட்ரிங்க்ஸ் பண்ணணுமான்னு கேக்குறா. அதுக்கு அவன், ப்ளீஸ் என்ன நம்புன்னு சொல்றான். அதை கேட்ட ஜென் மனசுக்குள்ள, நீ சொல்லலனாலும் நான் உன்னை நம்புறேன், இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்க முடியும்னு நினைச்சவ மேட் கிட்ட, உன்னோட டார்கெட் யாரு, உன் லாக்கர்ல யார் பேர் எழுதி இருந்துச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அவன், இப்ப அதுவா முக்கியம்னு கேக்குறான். ஆமா, உன் லாக்கர்ல பேப்பர் இருந்துச்சா இல்லையான்னு கேக்குறா. இருந்தா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, அவங்க எல்லாம் என்னோட குயின் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு குயின் தான் தேவை, என்னோட குயினா நீ இருப்பியான்னு கேக்குறான். ஜென் அதுக்கு பதில் சொல்லாம, நீ ரொம்ப குடிச்சிருக்க, வா தூங்க போகலான்னு சொல்லிட்டு மேட்டை எழுப்ப முயற்சி பண்றா. அவனால எழுந்திருக்க முடியல, வலியில முணங்குறான். உடனே ஜென் அவன் பனியனை தூக்கி பாக்குறா. வயிறு முழுக்க காயமா இருக்கு. அதை பார்த்த ஜென், என்ன இதுன்னு கேட்க, ஏதோ பிராக்டிஸ் பண்றப்போ இப்படி ஆயிடுச்சு, கவலைப்படாதன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜென் மேட்டை கூட்டிட்டு போய் அவன் பெட்ல படுக்க வச்சுட்டு, எனக்கு ஒரு கதை தெரியும், எப்பவும் யாக்கா இந்த கதையை சொல்லுவா, யூனிக்கான கதைன்னு சொல்றா. அதுக்கு மேட், யூனிக்கான கதையா, சொல்லு கேட்கலான்னு சொல்றான். ஜென்னும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சிண்ட்ரெல்லா கதையை தான் கொஞ்சம் மாத்தி சொல்றா. அதை கேட்ட மேட், கதை நல்லா இருக்கு, ஆனா ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு, ஒருத்தனை நீண்ட நாளா தெரிஞ்சிருந்தாலும் புதுசா ஒருத்தனை பார்த்த உடனே அவனை விரும்ப ஆரம்பிச்சிருவா, அவனுக்காக இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும், நான் சொல்றது சரிதானே ஜென்னு கேக்குறான். அதுக்கு பதில் சொல்லாம நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, அப்ப மேட் அவ கைய பிடிச்சி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேக்குறான். அதுக்கு அவ, என்ன சத்தியம்னு கேட்க, இந்த வாழ்க்கையில நீ காதலிக்க போற ஒருத்தரை பார்த்தாக்க அது உன் மனசை காயப்படுத்தும்னு தெரிஞ்சாலும் தயக்கம் இல்லாம அவரை காதலிப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுன்னு கேக்குறான். ஏன் இப்படி சொல்றன்னு அவ கேட்க, நீ சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்றான். என்னால உனக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்க முடியாது, ஒருவேளை என்னால அதை செய்ய முடியாம போகலான்னு சொல்றா. பரவாயில்ல குட் நைட்னு சொல்லிட்டு மேட் தூங்க ஆரம்பிக்க ஜென்னும் அங்கிருந்து போயிடுறா. மறாவது நாள் ஜென் ஸ்கூலுக்கு போற வழியில ஜெரோம பாக்குறா. அவன்கிட்ட மத்தவங்க எங்கன்னு கேட்க ஜெரோம் கைய காமிக்கிறான். தூரத்துல வெனெசா யார் கூடவோ பேசிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜென் யார் அதுன்னு கேட்க லியாம்னு சொல்றான். அடுத்ததா ஜென் ஜெரோம் கிட்ட, உன் லாக்கர்ல இருந்த பேப்பர்ல யாரோட பேர் இருந்துச்சுன்னு கேட்க, சில விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு ஜென், உன்னால அதை செய்ய முடியுமான்னு கேக்குறா. உயிரோட இருக்கணும்னா அதுதான்
ஒரே வழின்னு சொல்றான். உண்மையாவா? உன்னால முடியுமான்னு அவ மறுபடியும் கேட்க அவனும் முடியும்னு சொல்றான். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு அவ சொல்ல அவ்வளவு நிச்சயமா எப்படி சொல்ற? உன்னால முடியுமான்னு அவன் கேக்குறான். எனக்கு தெரியலன்னு இவ சொல்ல அதுக்கு அவன் உனக்கு யாரோட பேர் வந்துச்சுன்னு கேக்குறான். ஜென் அதுக்கு பதில் சொல்லாம அங்கிருந்து போறா. மேட்டுக்கு இத பத்தி தெரியுமான்னு ஜெரோம் கேட்க அதுக்கு அவ நேத்து அவன் குடிச்சிருந்தான், அதனால சரியா பேச முடியலன்னு சொல்றா. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வரப்போ தூரத்துல மியா இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அவளை கூப்பிடுறாங்க. அவ இவங்கள நிமிந்து பாக்குறதுக்குள்ள ஒரு பொண்ணு ஓடி வந்து மியாவை தாக்குறா. அதுல மியா வயித்துல காயம் பட்டுருது. அந்த பொண்ணோட லாக்கர்ல இருந்த பேப்பர்ல மியாவோட பேர் இருந்ததுனாலதான் அவ தாக்கி இருக்கா. அதை பார்த்த ஜெரோமும் ஜென்னும் ஓடி போய் அந்த பொண்ணையும் மியாவையும் பிரிக்கிறாங்க. ஜெரோம் அந்த பொண்ணை பிடிச்சிருக்க மியா ஜென் கையை தட்டி விட்டுட்டு திரும்ப அந்த பொண்ணை தாக்குறா. அதுக்கப்புறம் மியாக்கு வயித்துல காயம் இருக்கிறதுனால கீழே விழுந்துடுறா. உடனே இவங்க ரெண்டு பேரும் மியாவை கிளினிக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க போனாக்க கதவு மூடி இருக்கு. ஜென் கதவை தட்டி நர்ஸ மியாக்கு உதவி பண்ண சொல்லி கெஞ்சுறா. ஆனா நர்ஸ் ஹெட் மிஸ்ட்ரஸ் கிளினிக்க மூட சொன்னதா சொல்றாங்க. எவ்வளவு கெஞ்சினாலும் நர்ஸ் உதவி செய்ய மறுக்கிறாங்க. வேற வழி இல்லாம ஜென் சுப்ரீமோ கிட்ட போய் உதவி கேட்கிறா. ஹெட் மிஸ்ட்ரஸ் மேடம் கிளினிக்க திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க உதவி பண்ணலன்னா மியா இறந்து போயிடுவான்னு ஜென் கெஞ்சுறா. ஆனா சுப்ரீமோ எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஜென்னை விடாம கெஞ்சிக்கிட்டே இருக்கா. ஆனா சுப்ரீமோ கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம முடியாதுன்னு சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம அவரு கொடுத்த கிஃப்ட காட்டி ஒழுங்கா வந்து கிளினிக்க ஓபன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றா. அதுக்கு அவரு நீ ரூல் நம்பர் 1 பிரேக் பண்றேன்னு சொல்றாரு. அவ கையில இருக்கிறத பார்த்த மிஸ் கேத் இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. ஜென் அதுக்கு பதில் சொல்லல. அப்ப சுப்ரீமோ ஜென் நீ சரியா யோசிக்க மாட்டேங்கிற, யோசிச்சிருந்தா இப்படி செய்ய மாட்டேன், நான் உன் இடத்துல இருந்திருந்தா இந்த தைரியத்தை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருப்பேன், இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. உங்க கூட விவாதிக்க எனக்கு நேரம் இல்ல, கிளினிக்க திறங்க. மியாக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கும் உதவி தேவைப்படுது, நீங்க பண்றதெல்லாம் ஓவரா இருக்கு, உங்க பவரை வச்சு இதை நிறுத்துங்கன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ ஹெட் மிஸ்ஸஸ் சொன்னதை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் பண்றேன், ஆனா அது ஃப்ரீயா கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் கான்சிக்வன்ஸ பத்தி எனக்கு கவலை இல்ல, கிளினிக்க திறந்து மியாக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு அது போதும்னு சொல்றா. அப்ப ஃப்ரிட்ஜி உனக்கு உண்மையாவே எதுவும் தெரியாதா, நீ பண்ண இந்த காரியத்துக்காக உனக்கு சஸ்பென்ஷன் கொடுக்கலான்னு சொல்றா. அதுக்கு மேல அவளை பேச விடாம தடுத்த சுப்ரீமோ ஜென்னை பார்த்து இதுல நீ உறுதியா இருக்கியா, இதை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவ ஆமா, ஏன்னா மியாவும் இதேதான் பண்ணுவான்னு சொல்றா. அதுக்கு சரின்னு சொன்ன சுப்ரீமோ அவ கைய கீழே இறக்கி விட்டுட்டு இத பாதுகாப்பா வச்சுக்கோ, என்னை விட இப்ப உனக்கு தான் இது அதிகம் தேவை, குறிப்பா நீ இப்ப பண்ணதுக்காகன்னு சொல்றாரு. அடுத்ததான் ரெண்டு பேரும் கிளினிக்கு போறாங்க. அங்க போன உடனே சுப்ரீமோ நர்ஸ் கிளினிக்க திறக்க சொல்றாரு. அவங்களும் திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் மியாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. சுப்ரீமோ சொன்னதுனால நர்ஸும் மியாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்போ நர்ஸ் ஜென்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. மியாக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென் சுப்ரீமோ கிட்ட எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, இதுல என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இழுக்காதீங்கன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ நீ எப்பவும் கேர்லெஸ்ஸா இருக்கிறன்னு சொல்றாரு. உடனே ஜென் வாங்க தனியா பேசலான்னு அவரை கூட்டிட்டு போக முயற்சி பண்றா. சுப்ரீமோ அவளை தடுத்து என்ன இப்படி இழுத்துட்டு போறது உனக்கு பழக்கமாயிடுச்சு தெரியுமா, என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது நீ மட்டும் தான் சொல்றாரு. எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு மட்டும் சொல்லுங்க, கேப்டீரியாவை 2 மாசத்துக்கு கிளீன் பண்ணணுமா இல்ல கேம்பஸ் முழுக்க ஒரு வாரம் கிளீன் பண்ணணுமான்னு கேக்குறா. அதுக்கு சுப்ரீமோ இல்ல டெத்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் சிரிச்சிட்டு டெத்தா அஃப்கோர்ஸான்னு கேக்குறா. அதுக்கு சுப்ரீமோ கவலைப்படாத ஜென், உனக்கு வர சனிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்கறேன், அது வரைக்கும் சந்தோஷமா இரு, உனக்கு தோன்றதெல்லாம் பண்ணு, ஆனா சனிக்கிழமை ராத்திரி என்னை தேடி வான்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறா. இங்க பாரு ஜென், இந்த யூனிவர்சிட்டி ஒரு பலவீனமான சமநிலையில இருக்குது, இங்க நிறைய ரூல்ஸ் இருக்குது, நீ அதை மீறினதுக்கான விளைவுதான் இது, மன்னிச்சுக்கோ, நீ பண்ண தியாகத்துக்கு மியா தகுதியானவளா இருப்பான்னு நம்புறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் அவ தகுதியானவன்னு நம்புறீங்களா, அது மியாவுடைய வாழ்க்கை, தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதுங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பத்தி தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரியாம நான் இறக்க நினைக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோவும் ஒத்துக்கிறாரு. இதோட தான் பிளாஷ்பேக் முடியுது. அதை நினைச்சு பார்த்த ஜென் நிக்கி போட்டு போன மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அவ பின்னாடியே போறா. வழியில ஒருத்தன் நிக்கிய தடுத்து பாஸ் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு, நீங்க இல்லாம பேச மாட்டாருன்னு சொல்றான். அதுக்கு நிக்கி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜென்னை கூட்டிக்கிட்டு போறா. ரெண்டு பேரும் உள்ள போறப்போ ரெட் கலர் ஹேர் இருக்கவன் நிக்கி கிட்ட ஜென்னை காட்டி இவ யாருன்னு கேக்குறான். அதுக்கு அவ நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவன் தேவையில்லாதவங்க கிட்ட பேசாதன்னு சொல்றான். நிக்கி அதுக்கு மேல எதுவும் பேசாம ஜென்னை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போறா. உள்ள போனாக்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. நிக்கி மேடைக்கு போறா. ஜென் கூட்டத்துல
கூட்டத்துல ஒருத்தியா நிக்கிறா. அவ மேடைக்கு போன உடனே அங்க நாசர் வரான். அவன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாசர் எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த குழுவை உருவாக்கணும், எப்படி மெம்பர்ஸை சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு, இனி இந்த யூனிவர்சிட்டி அவங்க குழுவுக்கு சொந்தம்னு நாளைக்கு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றான். அடுத்ததா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது நம்மள அடைச்சி வச்சிருக்க இந்த செவரை உடைச்சி உங்களை வெளியே கூட்டிட்டு போவேன்னு சொல்றான். அதை கேட்ட பசங்க எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் போட்ட திட்டம் வெற்றி அடையணும்னா என்ன மாதிரி ஸ்ட்ராங்காவும் எதுக்கும் பயப்படாத ஒருத்தரோட உதவி எனக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவர்தான் நம்ம குழுவோட கோ லீடர்னு சொல்லிட்டு மேட்டை மேடை கூப்பிடுறான். மேட்டும் மேடைக்கு வர மேட்டை பார்த்த ஜென் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. ஒரு நாள் ஜென் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வர மேட் சில பசங்களோட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜென் யார் இவங்க, இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க அதுக்கு மேட் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். அவங்க வேற யாரும் கிடையாது, நாசர் டீம் ஆட்கள் தான். இதோட பிளாஷ்பேக் முடிய அப்ப நாசர் மேட் தோல்ல குழுவோட முத்திரைய பதிக்கிறான். வலி தாங்க முடியாம மேட் கத்துறான். அதை பார்த்து அதிர்ச்சியான ஜென் அங்கிருந்து கிளம்பிடுறா. பில்டிங்கை விட்டு வெளியே போக பில்டிங் வாசல்ல ரேஸ் சில்வானியா நின்னுட்டு இருக்கான். வெளியே போன ஜென் தாங்க முடியாம கத்துறா. அதை பார்த்த ரேஸ் சில்வானியா நீ ரொம்ப சத்தம் போடுறன்னு சொல்ல அவன் குரலை கேட்டு அதிர்ச்சியான ஜென் இப்பதான் அவனை பாக்குறா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.